Hey guys, so போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஏபிஐ கால் அடிக்கிறது அண்ட் ஜேசான் ஆப்ஜெக்ட் எப்படி வந்து நம்ம பாஸ் பண்ணி அதை வந்து எப்படி ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நாம் ரெண்டு டைப் ஆஃப் ஏபிஐ பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ அது என்ன ரெண்டு டைப் ஆஃப் ஏபிஐ அப்படின்னா, ஒன்று வந்து ஏபிஐ வித்தவுட் ஆத்தென்டிகேஷன், ஓகே? ஸோ இந்த இது வந்து ஏபிஐ வித்தவுட் ஆத்தென்டிகேஷன், இன்னொன்று வந்து ஏபிஐ வித் ஆத்தென்டிகேஷன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஏபிஐ வித்தவுட் ஆத்தென்டிகேஷன் பார்த்துட்டோம், ரைட்டா? ஸோ இப்போது வந்து போஸ்ட்மேன் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், அந்த யூஆர்எல் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆத்தரைசேஷனில் வந்து நாம் எதுவுமே பாஸ் பண்ணல, ஹெடரில் எதுவுமே பாஸ் பண்ணல, பாடியிலையுமே நாம் வந்து எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் இல்லைனா கூட நமக்கு வந்து டேட்டா வரும், ஓகே? சேம் டேட்டா வரும், ரைட்? ஸோ இப்போ நாம் வந்து பேராமீட்டர் எதுவுமே பாஸ் பண்ணலாம். ஆனால் சில ஏபிஐஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து பெய்டு ஏபிஐஸாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஃப்ரீ ஏபிஐ, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏபிஐ இந்த பர்டிகுலர் சர்வீஸில் வந்து நீங்கள் இந்த இதை கால் பண்ணுறீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கால் ஆன உடனே உங்களோட ஏபிஐ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரைட்? ஸோ இது வந்து ஃப்ரீ ஏபிஐ. ஸோ இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து பெய்டு ஏபிஐ. ஸோ இந்த பெய்டு ஏபிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏபிஐ வந்து ஒரு பிஸ்னஸாகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஏபிஐ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஏபிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு கிவன் பாயிண்ட்ஸுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக கூகுள் டிசைன் பண்ணியிருக்கிறது, ஓகே? ஸோ இப்போ லெட்டஸ் சே பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி இருக்குது அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இட்ஸ் பீன் டிசைன், ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காப்பி பண்ணிக்கிறேன்னா, ஓகே, போஸ்ட்மேனுக்கு போகிறேன், சரியா? எங்கள் கெட் ரெக்வஸ்ட் என்ன ரெக்வஸ்ட் அடிக்க சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ், ஓகே? இது நார்மலாக ஆக்சுவலி வந்து கெட் ரெஸ்பான்ஸ் தான், ஓகே? நம்ம கெட்லேயே கொடுத்து பார்க்கலாம், ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் பாருங்க, டெலிட் திஸ், டெஸ்டினேஷன் சென்னை அண்ட் இதை வந்து மும்பை, ஓகே? ஸோ யூனிட்ஸ் அது என்ன வேணாலும் இருக்கட்டும், இம்பீரியல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ஏபிஐ கீன்னு இருக்குது. இந்த ஏபிஐ கீ கொடுக்காம நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா 404 வந்துடும், ரைட்? ஏன்னா அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சர்வீஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே? ஸோ இந்த பார்த்தீங்களா, இந்த ப்ரொவைடட் ஏபிஐ கீ இஸ் இன்வாலிட் அப்படின்னு வருது, ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு பெய்டு ஏபிஐ. நம்ம பெய்டு ஏபிஐ அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னா, whenever there is a service which is being dependent on that API. For example, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் யூ ஹாவ் டு மெயின்டைன் தேட் இன் அ செப்பரேட் பொசிஷன், ரைட்? ஏதோ ஒரு ப்ளஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் மெயின்டைன் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸை வந்து யூ ஹேவ் டு ஃபெச் அண்ட் கிவ், ரைட்டா? ஸோ அதை தான் வந்து நாம் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறது, ஏபிஐ கீ மூலமாக நாம் வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பெய்டு. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஏபிஐ கீயை பாஸ் பண்ணால் மட்டும்தான், உங்களுடைய ப்ராப்பர் ஏபிஐ கீயை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இதில் வந்து உங்களுக்கு டேட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய ஏபிஐ கீயை நான் பாஸ் பண்ணி கொடுக்குறேன், பாருங்கள், இந்த சேம் இதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு, ரைட்? ஸோ இந்த ஏபிஐ கீ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சீக்ரெட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓகே? ஏன்னா இதை வச்சு தான் உங்களுடைய யூசேஜை ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லெட்டஸ் சே நீங்கள் ஒரு டெவலப்பர், யூ ஆர் பில்டிங் அன் அப்ளிகேஷன், ரைட்? ஸோ உங்களோட அப்ளிகேஷன் இந்த பர்டிகுலர் ஏபிஐ எத்தனை தடவை யூஸ் பண்ணுறதுன்றத பொறுத்து கூகுள் வில் பி ட்ராக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கூகுள் கன்சோல், கூகுள் டெவலப்பர் கன்சோல், ஓகே? இப்படி போனோம் அப்படின்னா கூகுள் டெவலப்பர் கன்சோல்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து எல்லா ஏபிஐஸும் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக இருக்கும், ஓகே? இதெல்லாம் ஃபயர் பேஸு, ஓகே? இது கூகுள் க்ளவுடுக்குள்ளே வந்துடுச்சா, ஏபிஐ அண்ட் சர்வீசஸ், ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா இதுவுமே இதில் இருக்கும். அண்ட் இஃப் யூ வாண்ட் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ், ஓகே? இதான் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஏபிஐ. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஏபிஐக்கு நீங்கள் வந்து ஒரு இது பண்ணணும், எனேபிள் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஏபிஐ கீ எடுத்துக்கணும். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே? ஸோ
இதில் பாருங்கள் pay as you go, அதோட ப்ரைஸிங் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு 200 API கால்ஸ் பர் மந்த் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே போகும்போது யூ வில் பி பேயிங் அந்த மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து $200 மந்த்லி ஃப்ரீ கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஏபிஐ ஒரு லிமிட்டுக்கு மேலே யூஸ் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி தே வில் ஆஸ்க் யூ ஆர் தே வில் சார்ஜ் யூ திஸ் பர்டிகுலர் அமௌண்ட், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஒரு பெய்டு ஏபிஐக்கும் ஓப்பன் ஏபிஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நார்மலாக ஓப்பன் ஏபிஐ நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ சென்சிட்டிவானது இல்லை, எனி ஒன் கேன் ஹேவ் தட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ஐவிலாம் பாருங்கள், திஸ் இஸ் என்ன சொல்கிறது, ஓப்பன் டேட்டா. இந்த டேட்டா வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அண்ட் திஸ் சர்வர் மோரோவர் இதை வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கிறது வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோடைய ஒரு டிசிஷன். தே ஹவ் டிசைடட் டு கிவ் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அவ்வளோதான், ரைட்டா? அண்ட் கூகுள் வந்து இந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து உங்களுக்கு பெய்டு சர்வீஸாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சரியா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are just going to என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிகேட்டட் ஏபிஐ எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்மேனில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதே எப்படி உங்களுடைய இதில் கெட் ரெக்வஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இன்னொரு இது போட்டுக்கலாம், app dot route and slash distance define distance URL வந்து நாம் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், சரியா? போஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம், சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் tab settings ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த யூஆர்எலுக்கும் இந்த யூஆர்எலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு யூஆர்எல் மட்டும்தான் இருக்கும், ரைட்டா? அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது வரைக்கும் உங்களுடைய ஏபிஐ எண்ட் பாயிண்ட் ப்ளஸ் ஓகே, அதுக்கடுத்து கொஸ்டின் மார்க்ஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, டெஸ்டினேஷன்ஸ், சென்னை, ஆரிஜின், யூனிட்ஸ், இதெல்லாம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்து வர்றது எல்லாமே பேராமீட்டர்ஸ், ரைட்டா? ஃபர்ஸ்ட்டு பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கொஸ்டின் மார்க் கொடுக்கணும். மோர் தென் ஒன் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதா இருந்தால் கொஸ்டின் மார்க் கொடுத்து ஃபர்ஸ்ட்டு பேராமீட்டர், அடுத்து இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்து நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும், சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய யூஆரில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிஐ கீ இருக்கும். இந்த ஏபிஐ கீ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது, ஓகே? பாக்கி எல்லாமே சேம் தான். ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் கெட் ஆஃப் யூஆர்எல், ஓகே? ஸோ இங்கே நம்ம பண்ண அதே மெத்தடை வந்து நம்ம இதுலேயும் பண்ணலாம், ஓகே? ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னுடைய விஎஸ் கோட் இதையும் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரோக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்குள்ளே டெக்ஸ்ட், இதுதான் நமக்கு தேவை, ரைட்டா? ஸோ அதில் தான் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ டியூரேஷன் அப்படின்றது. ஸோ ஐ வில் மினிமைஸ் இட், ஓகே? ஸோ ரெஸ்பான்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ஆஃப் rows dot get off elements dot get off distance dot get off
text. Okay, return distance. சரியா? ஸோ இப்போ போயிட்டு நாம் ஸ்லாஷ் டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸ்லாஷ் டிஸ்ட் has no object. Okay, data is equal to data.json echo. Okay, data வந்து list elements குள்ள list இருக்கு. Zero echo list object elements இருக்கு. elements உடைய okay search பண்ணி பார்த்தலாம். ஓகே, ரோஸ்குள்ளே இது லிஸ்ட்டாக இருக்கா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஜேசானோடைய ஸ்ட்ரக்சர் சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வருமானு கேட்டால் நம்மளால் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். 831 miles இந்த இது வந்துடுச்சா? ஓகே, ஸோ இப்போ டியூரேஷன் வேணும் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி நாம் ரெப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதுதான். டியூரேஷன் and in the distance பதிலா இந்த duration கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணலாம். the distance between Chennai and Mumbai is அப்படின்னு கொடுத்து distance and the time taken to complete the part is அப்படின்னு கொடுத்துட்டு இதோடைய duration complete ன்றதுக்கு பதிலா cover. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா சென்னையிலேருந்து மும்பைக்கு வர்றதுக்கு 831 miles அந்த டைம் டேக்கன் வந்து 22 hours and 55 minutes அப்படின்னு சொல்லி இது காட்டுது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூஆர்எல்ல வந்து இப்போதைக்கு நம்ம யூஆர்எல் வந்து கான்ஸ்டன்டாக வச்சுருக்கோம். ரைட்? யூஆர்எல்ல வந்து நம்ம இப்போ எதுவுமே வேரியபிள்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணல. பட் வி ஹாவ் த ஆப்ஷன் டு டூ இட். ஸோ என்ன சொல்கிறேன்னா, origin equal to ஓகே, அண்ட் இங்கேயுமே வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் origin and destination. சரியா? ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேம் destination distance between okay yes எப்படி கொடுப்போம், origin and destination. Okay, server stop ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரீலோட் பண்ணால் ஓகே நமக்கு தேவையான அந்த ஆன்சர் வருது. ஸோ இதை இப்போ நம்ம ஒரு லெவல் நெக்ஸ்ட்டு கொண்டு போவோம். என்ன சொல்கிறது, இந்த பர்டிகுலர் இதுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் வழியாக டேட்டா வாங்கி we can transfer. ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த ஏபிஐ கீ எப்போவாது காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஏபிஐ கீயை வச்சு யார் வேணாலும் உங்களோட பில்லிங்கில் the service run பண்ண முடியும். So you have to make sure that your API key is protected. ரைட்டா? அந்த API கீயை வந்து இன்கேஸ் இட் கெட்ஸ் காம்ப்ரமைஸ்ட், யாராவது அந்த API கீ ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷனில் வேணாலும் உங்களோட இதை வச்சு they will be using.